இப்போ நம்ம சகோதரர் சீமானுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஐயா, நீங்கள் 30 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு அரசியல் கட்சி, 15 வருஷமாக தமிழக அரசியலில் போராடிக்கிட்டு இருக்கீங்க. 30 லட்சம் வாங்கின தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. இது அரசியல் பார்வையாளர் கணக்கு. இந்த கல்லிடை குறித்து முருகத்தாத்தா கணக்கு என்ன தெரியுமா? இந்நேரம் 2021 நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். எப்படி? உங்ககிட்ட இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் அப்படி எள்ளுனா எண்ணெயாக நிற்பான். அப்படி ஒரு எள்ளுனா எண்ணெயாக நிற்கிற தம்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் 30 லட்சம் ஓட்டு தான் 8 புள்ளி 7 புள்ளின்னுக்கிட்டு தாவிக்கிட்டு கிடைக்கியும். காரணம், உங்ககிட்ட சில புத்திசாலித்தனமான, உங்ககிட்ட வீரமான அரசியல் இருக்குது, நியாயமான அரசியல் சீமான்கிட்ட இருக்குது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் சீமான்கிட்ட இருக்குது. ஆனால் சூழ்ச்சி அரசியல் இல்லை உங்ககிட்ட. அதைத்தான் நான் சொல்லுவேன். யாரனாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, தாக்கி பேசுகிறது. ரெண்டாவது, யாராக இருந்தாலும் தூக்கி வச்சுக்கிட்டு என் தம்பி தும்பின்னு நீங்கள் கொண்டாட வேண்டியது. அப்புறம் அவன் நடு ரோட்டில் நிற்பான், அந்த ரோட்டில் நிற்பான், லாரியில் அடிபடுவான்னு பேச வேண்டியது. இது எதுக்கு? முதல்ல நீங்கள் இந்த 50 மைக்கு வச்சுக்கிட்டு உங்களை பேட்டி எடுக்கிறான் பாருங்கள். இது 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 அந்த உங்களை பற்றி தப்பான மீம்ஸ் போடுறதுக்கு நல்ல உதவுது. அவனுங்க இப்போ எல்லாவனும் ஒரு ஐடி அந்த விங்கா, ஐடி வில்லிங்கா, ஐடி விங்கா என்ன கர்மம் இல்லாமல் வச்சு செயல்படுத்தானுவோம். அதில் தப்பாக மீம்ஸ் போடுறதுக்கு நீங்களே நிறைய பாயிண்டை எடுத்து கொடுக்கீங்க. இங்கே பார், பேட்டியெல்லாம் கிடையாது. நான் பொதுக்கூட்டத்தில் பேச போகிறேன். அதிலிருந்து நீ எடுத்து கட்டு பண்ணி போட்டுக்கிடுவியோ, ஒட்டி பண்ணி போட்டுக்கிடுவியோ, நீ ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டாலும் சரி, நீ ரீல்ஸ் வீடியோவில் போட்டாலும் சரின்ட்டு போயிருங்க. இந்த பத்திரிகையாளருக்கு பேட்டியே கொடுக்காதீங்க. பத்திரிகையை வச்சா நீங்கள் வளர்ந்தீங்க, சோசியல் மீடியாவை வச்சு வளர்ந்தீங்க. உங்களுக்கு ஆதரவான எத்தனையோ சோசியல் மீடியா இருக்கலாம், அதில் தம்பிமாரை வச்சு ஒளிபரப்பு செய்யுங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. 50 மைக்கை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இப்போ ஒரு முட்டா பையெல்லாம் உங்களை கேள்வி கேட்கான். மெனக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் அது கொஞ்சம் உங்கள் மேலே ரொம்ப கடும் கோபம், வருத்தம். என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? உங்கள் கூட இருக்கிற இளைஞர்கள், அந்த நாம் தமிழர் தம்பிகளோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா AK-47லாம் அந்த காலத்து துப்பாக்கி, அதை விட பவர், அதாவது ஒளி வேகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேகத்து அப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. கவர்ச்சிக்கு வந்த உங்ககிட்ட பின்னால் வந்த இளைஞர்கள் இல்லை. அப்படி போனால் போயிட்டு போகிறான். அவன் எதுக்கு உங்களுக்கு? உங்கள் பின்னாடி வாரவன் பூரா உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு வந்தவன், ஒரு தமிழ் தேசியத்தை உணர்ந்து புரிஞ்சு அறிஞ்சு உங்கள் கூட வந்திருக்கான். அதை நீங்கள் புரிஞ்சு பயணம் செய்யுங்க. இந்த மைக்கெல்லாம் நீட்டுனா தூர போன்றுங்க. எப்போ நான் பொதுக்கூட்டத்தில் வருவேன், என் கருத்தை அங்கே சொல்லுதேன், அதை எடுத்து நீ போட்டுக்கோ. நீ ஒட்ட வச்சாலும் சரி, இல்லை கட்டு பண்ணினாலும் சரி அப்படின்ட்டு போயிருங்க. தயவு செய்து கிராமமாக போங்க. நீங்கள் கிராமமாக போக தான் உங்கள் கட்சி ஆழமாக வேரூன்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல. கிராமமாக போங்க. கட்சிக்காரனை எவனையும் நம்பாதீங்க. திறந்த வேனில் கிளம்புங்க. ஒரு வேனை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு பூரா அப்படி எம்ஜிஆர் மாதிரி அப்படி ஆயின்னு கையை சீமான் இப்படி எம்ஜிஆர் 2 விரலை ஒசத்திக்கிட்டு வந்தார், சீமான் கையை ஒசத்திக்கிட்டு வந்தார் அப்படின்ட்டு பேர் எடுக்கணும். சரி, ஏதோ அந்த கிழவனுக்கு தெரிஞ்ச எதை சொல்லிட்டேன், மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன்.